ஹலோ ஹாய் மக்களே, குட் ஈவினிங். இது ஒரு புரிதலுக்கான வீடியோ. ரீசெண்ட் டேஸில் நான் கொஞ்சம் ஒரு 3 வீக்ஸ் முன்னாடி நான் ரோட் சைடில் செடி வாங்கியிருந்தேன். அது என்னென்னா பன்னீர் ரோஸும் அப்புறம் துளசி அப்புறம் மருதாணி செடி வாங்கியிருந்தேன். துளசி செடி வந்து வீட்டுக்கு முன்னாடி வைக்கலாம் அப்படிங்கிறத பிளான் பண்ணி தான் நான் வாங்கினேன். ஆல்ரெடி என்னுடைய வீட்டில் பாட் இருந்துச்சு, வைக்கிற பூத்தொட்டி இருந்துச்சு. ஸோ அதிலே நான் வாங்கி வச்சு வளர்க்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருந்தேன். பட் வந்து அந்த துளசி செடியை நான் வாங்கி வீட்டுக்கு முன்னாடியே வச்சேன். ஒரு 3 டேஸில் வந்து நல்லா காஞ்சி போயிடுச்சு. காஞ்சி போனவொடனே நான் என்ன பண்ணேன்னா பயந்துட்டேன், ஒரு வேளை மொட்டை மாடியில் வைக்கணுமோ அப்படிங்கிறத நான் அப்புறமா தான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு வந்து தேவையான காற்றும் ஆக்சிஜன் அது எல்லாமே தேவையில்லை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், மொட்டை மாடியில் எடுத்து வந்து வச்சுட்டேன். ஏன்னா மொத்தமாக காஞ்சி போகிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த செடியை காப்பாற்றணுங்கிறதுக்காக எடுத்துன்னு வந்து வச்சுட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த துளசி செடி. மொட்டை மாடியில் நம்ம வச்சதுக்கப்புறமா செடி ரொம்ப நல்லாவே வந்து துளிர்த்து வருது. இங்கே பாருங்கள், நீங்களே பாருங்கள், குட்டி குட்டியாக லீவ்ஸ் எல்லாமே இப்போ தான் முளைச்சி வருது. இந்த மாதிரி வீட்டில் செடி வளர்க்குறது உங்களுக்கு பிடிக்குமா? கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு போங்க வீடியோவை. ஃபஸ்ட்டு நம்ம துளசி செடி வாங்கும்போது ஃபஸ்ட்டு காஞ்சிட்டு அப்புறமா தான் வந்து அது மண்ணோட செட் ஆகி வளர ஆரம்பிக்கும். ஸோ வந்து நீங்கள் வாங்கின உடனே வரலை அப்படிங்கிறத ஃபீல் பண்ணாதீங்க. நீங்கள் இந்த மாதிரி மொட்டை மாடியில் வச்சு அது கரெக்டாக நம்ம தண்ணி ஊற்றினோன்னா அவங்க கண்டிப்பாக க்ரோ ஆவாங்க. என்னுடைய வீடியோ வந்து நான் முன்னாடி அப்லோட் பண்ணியிருக்கேன், இந்த துளசி செடி வாங்கினது. உங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. டாட்டா.